எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இது நாள் வரைக்கும் நம்ம சக்ரா ஹீலிங்கை பற்றி படிச்சுட்டு இருந்தோம். ஃபிசிக்கல் பாடிக்கு ஹெல்த்துக்கு உண்டான சக்ரா ஹீலிங் என்ன பண்ணலாம், மென்டல் ஹெல்த்துக்கு உண்டானது எப்படி பண்ணலாம் அப்படின்னு வெபினார் நடத்தினேன், கிளாஸ் நடத்தினேன். சிலவங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டீங்க, அவங்கெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அதே மாதிரி போன வாரம் ரிலேஷன்ஷிப்புக்கு உண்டான நிறைய யுக்திகள் கிளாஸில் சொல்லி கொடுத்தேன். அந்த கிளாஸ் நடந்தது. இப்போ மூணாவதாக சக்ரா ஹீலிங் மட்டும் இல்லை, வேறையும் பல விஷயங்களை ஒன்று சேர்த்து மணி மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோ வெபினார் நடத்துகிறேன். வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு இன்ட்ரோ வெபினார், 1 மணி நேரம் தான், அதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இன்ட்ரோ வெபினார் நடத்துகிறேன். அதில் கலந்துக்க இஷ்டம் உள்ளவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 100 ருபீஸ் அடைச்சி நீங்கள் உங்களோட பேர், வாட்ஸ்அப் உள்ள மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. ஓகே, அப்போது இந்த எதுக்கு சும்மா இந்த இன்ட்ரோ வெபினார் நடத்துகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இன்ட்ரோ வெபினார் எதுக்கு நடத்துகிறேன்னா, அடுத்த வெபினார் சில சமயம் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும், சில சமயம் 2 நாள் நடத்த வேண்டியிருக்கும். அப்போது இந்த ஒரு நாள் 6 மணி நேரம் நடத்தினாலும் சரி, 2 நாள் 10 மணி நேரமாக நடத்தினாலும் சரி, அதுக்குண்டான ஃபீஸ் நான் வாங்குகிறேன் இல்லையா? அப்போது எதுக்கு நான் இவ்வளோ தூரம் ஃபீஸ் கட்டணும், நான் என்ன தான் கற்றுக்க போகிறேன், அதோட சிலபஸ் என்ன அப்படின்னு தெரியாமல் உங்கள்கிட்ட நான் ஃபீஸ் வாங்கிறது தப்பு. அப்போது ஃபீஸு கேட்குறதுக்கு முன்னே இதெல்லாம் தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் மணி மேனிஃபெஸ்டேஷன் நடத்துகிறேன், 2 நாள் நடத்துவேன், அதுக்கு ஒரு 20,000 கட்டுங்க அப்படின்னு சொல்கிறது அது மரியாதை இல்லை. வாங்க எல்லோரும் இன்ட்ரோ வெபினாரில் வாங்க, கலந்துக்கோங்க. இல்லை இந்த பாருங்க, இதெல்லாம் தான் நான் நடத்த போகிறேன், அதுக்கு இன்னெல்லாம் பண்ணணும், இத்தனை நேரம், இத்தனை டியூரேஷன், இன்னென்ன நாள் நடத்துவேன் அப்படின்னு உங்களுக்கு சிலபஸ் சொல்லணும். சிலபஸ் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் நான் அதுக்குண்டான ஃபீஸை சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கும் ஒரு திருப்தியாக சரி அடைக்கலாம், ஃபீஸ் அடைச்சி நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல மனோபாவத்தோடு நீங்கள் ஃபீஸ் அடைச்சி சேரணும். அதுதான் என்னோடய உத்தேசம். ஓகே, அதனால தான் இந்த இன்ட்ரோ வெபினார் நடத்துறது. அது மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் இன்ட்ரோ வெபினார் ஃப்ரீயாக நடத்துகிறாங்க. எப்போவுமே நீங்கள் 100 ரூபா எதுக்கு மேடம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 99 வாங்குகிறாங்க, 199 வாங்குகிறாங்க, 299, அதெல்லாம் அவங்க இஷ்டம். சிலவங்க 1 மணி நேரம் நடத்துகிறாங்க, சிலவங்க 3 மணி நேரம் நடத்துகிறாங்க, சிலவங்க ஒரு ஃபுல் டே நடத்துகிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி 1999 வாங்குகிறாங்க. அதெல்லாம் அவங்களோட கண்டென்ட்டை பொறுத்தது. ஓகே, எனக்கு இந்த இன்ட்ரோ வெபினார்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் எதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வாங்குறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு ஒரு பொறுப்பு வரும். அப்படி இல்லை ஃப்ரீ வெபினார்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் கிளிக் பண்ணுவாங்க, எல்லோரும் பேர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாங்க, இமெயில் ஐடி கொடுப்பாங்க. அதையெல்லாம் கம்பைல் பண்ணி அனுப்புனா அதில் 10% கூட திரும்பி வரமாட்டாங்க. அந்த இன்ட்ரோ வெபினார் கூட அட்டென்ட் பண்ணுறதே கிடையாது. அதுக்காக தான் சரி ஒரு 100 ரூபா அடைச்சிருக்கோம், சரி பரவாயில்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு உணர்ச்சியோடு நீங்கள் அந்த இன்ட்ரோ வெபினாரை அட்டென்ட் பண்ணணும். அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் மணி தேவைன்னு இல்லை. எத்தனையோ கோடீஸ்வரமாக இருக்காங்க, அவங்களுக்கு கோடிகளில் பணம் வருது, கோடிகளில் லாபம் வருது, கோடிகள் நஷ்டம் வருது. அது நமக்கு அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு கோடீஸ்வரனை என்னோடய இன்ட்ரோ வெபினார் அட்டென்ட் பண்ண 100 ரூபா கடுத்துன்னு நான் சொல்கிறதில்ல இல்லையா? அது அவங்க லெவல் வேறு. ரொம்ப கீழ் நிலையில் இருக்கவங்க, கீழ் நிலையிலன்னா அடித்தட்டில் இருக்கவங்க, அவங்களுக்கு அன்னாடங்காட்சிம்பாங்க. அன்னாடங்காட்சியாக இருக்கிறதுக்கு கூட கஷ்டம் அவங்களுக்கு. அவங்களையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு ஜூம் மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு முடியாது. நான் நடத்துகிறதெல்லாம் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஏன்னா இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தான் இந்த போராட்டமே ஜாஸ்தி. எவ்வளோ பணம் வந்தாலும் இஎம்ஐயில் கண்டபடி எல்லாத்தையும் வாங்கி போட்டுடுறோம். இப்போ சம்பளம் வந்த உடனே எல்லா இஎம்ஐயும் அடைச்சிடணும். அடைச்சிட்டு திருப்பியும் 2ஆம் தேதி 3ஆம் தேதியிலேருந்து பஞ்சப்பாட்டு, திருப்பியும் கடன் வாங்க வேண்டியது. அந்த மாதிரி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க.
சரி கணவன் மட்டும் கொண்டு வர்ற சம்பளம் பத்தாது அப்படின்னு சொல்லி இப்போ பெண்களும் நிறைய படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அவங்களும் கஷ்டப்படுறாங்க. அவங்க கொண்டு வர சம்பளமும் சேர்த்து பார்த்தா கூட இப்போ பத்த மாட்டேங்குது. ஏன்னா விலைவாசி அவ்வளோ தூரம் குதித்து உயருது. ஓகே, அப்படி இருக்கும்போது 2 வருமானம் வரும்போதே பத்தலைன்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன, இன்னும் வேறு பல ரீதியில் வேறு பல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பேசிவாக இன்கம் உண்டாக்குறதுக்கு உண்டான வழிகள் பண்ணணும். அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு இந்த மணி மேனிஃபெஸ்டேஷன் வெபினாரில் சொல்லிக் கொடுப்பேன். அதாவது எனக்கே என்னோடய குருமார்கள் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நானும் பல இடத்துல எல்லாம் கற்றுக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். அப்போது மேனிஃபெஸ்டேஷனில் என்ன சிலபஸ்ஸு, எத்தனை நாள் நடத்த போகிறேன், வாட் இஸ் த டியூரேஷன், அதுக்கு உண்டான ஃபீஸு, இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் ஒரு இன்ட்ரோ வெபினார் நடத்துகிறேன். அது மட்டும் இல்லை, எங்கிட்ட நிறைய மணிக்கு உண்டான மணி அட்ராக்டிங் சிம்பிள்ஸ் இருக்குது, நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, நிறைய வேறு மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இஷ்டம் போல் உங்களுக்கு யூடியூப்லேயும் கிடைக்கிது, இல்லைங்கலை. ஓகே, அப்போது எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக போட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக உங்களுக்கு ஒரு வெபினார் நடத்த போகிறேன் அப்படிங்கிறதுக்கு தான் அது. அதே மாதிரி யந்திரம் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு, குடும்பஸ்தனுக்கு, யாருக்கு பணம் வேண்டாம், எல்லாத்துக்கும் பணம் வேணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஒரு மணி மேனிஃபெஸ்டேஷன் வெபினார் நடத்துகிறேன். அதில் சக்ரா ஹீலிங்கும் உண்டு. ஓகேயா? ஆனால் சக்ரா ஹீலிங் மட்டும் இல்லை, அதை விட நிறைய சிம்பிள்ஸு, டெக்னிக்ஸு, மெத்தட்ஸு எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரது. ஓகே, அப்போது அதுக்கு முதல்ல இன்ட்ரோ வெபினாருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோ வெபினாரில் நம்ம பாக்கி சிலபஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம். அதுக்கப்புறம்தான் நீங்கள் ஃபீஸ் அடைச்சி ரெகுலர் கிளாஸுக்கு வரணும். ஓகே, இப்போ அந்த பேட்டர்ன் எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இல்லையா? சரி, நன்றி, நமஸ்காரம்.